ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் 34 சைஸு சுடிதார் எப்படி டிச்சிங் பண்ணணுன்றத உங்களுக்கு க்ளீனாக சொல்லி கொடுக்க போகிற பாருங்கள். அழகான ஒரு பேக் சைடு நெக் கட் பண்ணி வச்சுருக்குங்க. இதோடைய லிங்க் நம்ம என்எஸ்ஆர் டைலரில் போய் பாருங்கள். இதோடைய கட்டிங் வீடியோவும் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. பாருங்கள், இந்த கேன்வஸ் ஒட்டின அந்த துணியை சுற்றியும் 1/2 இன்ச்சு கட் பண்ணி விட்டு பாருங்கள். அதை அமுத்தி மேலே வச்சு ஒரு சுற்றியும் தையல் அடிச்சிருங்க. அப்புறம் பாருங்கள், இது ஃப்ரண்ட் சைடு நெக்குங்க. ஃப்ரண்ட் சைடு நெக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு நெக்கையும் அதை சுற்றியும் 1/2 இன்ச்சு கட் பண்ணி விட்டு ஓரத்தில் அப்படியே ஒரு மடித்து தையல் அடிச்சிருங்க. அடுத்தது பாருங்கள், இந்த தையல் அடித்த பின்னாடி பாருங்கள், லைனிங் பீஸை மாத்திரம் எடுங்க. லைனிங் பீஸை எடுத்து பாருங்கள், இந்த லைனிங் பீஸை மட்டும் எடுத்து கீழ்ப்பக்கம் இப்போமே ஓரத்தில் ஒரு தையல் அடிச்சிருங்க. லைனிங் பீஸை கீழ்ப்பக்கம், சரிங்களா? கீழ்ப்பக்கம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து விட்டு மறுபடியும் 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ நம்ம தேவையான அளவுக்கு மடித்து விட்டு அதை க்ளீனாக ஒரு தையல் அடிச்சிருங்க. அப்புறம் பாருங்கள், இப்போ முன்னாடி இப்போது ஃப்ரண்ட் பீஸை நாம் அடிக்க போகிறோம். பாருங்கள், இந்த லைனிங் பீஸை அந்த சுடிதார் பீஸ் மேலே அப்படியே வச்சு சென்டராக அந்த நெக்கு அளவுக்கு ஒரு தையல், சரிங்களா? ஏன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் நழுவாமல் இருக்கும், அதுக்காக ஒரு தையல் அடிச்சிருங்க. அப்புறம் இந்த சுற்றியும் ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இந்த சுடிதார் சைடு எல்லாத்தையும் அடித்து விட்டுருங்க. பாருங்கள், கீழ்ப்பக்கம் லைனிங் பீஸு மடித்து அடிச்சிருக்கேன், அதுக்காக தான் முன்னாடியே மடித்து அடிக்க சொல்லியிருக்கேன். அப்புறம் பாருங்கள், 4 பக்கமும் 3 பக்கமும் க்ளீனாக அடித்து விட்ருங்க. அப்போது இந்த லைனிங் பீஸ் அந்த பக்கம் இந்த பக்கம் நகராமல் இருக்கும். பாருங்கள், இதை சென்டராக மார்க் பண்ணிடுங்க. நம்ம டிசைன் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, நெக் டிசைனு சென்டராக மார்க் பண்ணி அந்த நெக்லேயும் நம்ம சென்டராக மார்க் பண்ணி ஒரு சக்கா வெட்டியிருக்கு, இதையும் சென்டராக ஒரு தையல் அடிச்சிருங்க. பாருங்கள், மேல் சைடு வைக்கணும். நம்ம சுடிதாருடைய மேல் பக்கம் வச்சு க்ளீனாக தையல் அடிச்சிருங்க. அப்புறம் ஓரத்தில் பொடி தையலுங்க. இந்த டிசைன் எப்படி கட் பண்ணியிருக்கோ அதே மாதிரி பாருங்கள், அதே மாதிரி பொடி தையல் அடிங்க. பொடி தையல் அடித்தாதான் நாம் கட் பண்ணி திருப்பும்போது கரெக்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். இதில் லாங் தையல் நம்ம போட்டோன்னா பிரிஞ்சிட்டு வரும், சரிங்களா? அதனால தான் உங்களை பொடி தையல் போட சொல்கிறேன். நிதானமாக பாருங்கள், தள்ளி விடாதீங்க. நிதானமாக பார்த்தா தான் எது முன்னாடி தைக்கணும், எது பின்னாடி தைக்கணுன்றது உங்களுக்கு கரெக்டாக புரியும். பாருங்கள், இது மட்டும் இல்லைங்க, நம்ம டைலரிங் சேனலில் விதவிதமாக டிசைன்கள் எல்லாம் உங்களுக்கு பக்காவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் போய் பாருங்கள், எல்லா டிசைனும் உங்களுக்கு தேவையான டிசைனு எல்லாமே இருக்குது. எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் வருது பாருங்கள். இதை அடித்து அப்படியே நாம் திருப்பிடலாங்க, சரிங்களா? நாம் திருப்பும்போது பாருங்கள், அப்படியே கட் பண்ணிடுங்க. அந்த டிசைன் எப்படி இருக்கோ ஒரு 1/4 இன்ச்சு விட்டு அப்படியே சுற்றியும் க்ளீனாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்து அப்புறம் மெதுவாக திருப்புங்க. அது திருப்பணுன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக கிடைக்கும்னு பாருங்கள். பாருங்கள், அந்த குடைக்கம்பி எடுத்து நாம் திருப்புறோங்க. ஏன் குடைக்கம்பி எடுத்து திருப்புறோன்னா அந்த குடைக்கம்பியில் எண்டில் ஷார்ப்பாக இருக்காதுங்க,
சரிங்களா? அது வந்து ரவுண்டா இருக்கும். ரவுண்டா இருக்கும்போது நாம குத்தி திருப்பும்போது, அது வந்து துணிய கிழிச்சிட்டு வராம அழகா திரும்புங்க. சரிங்களா? பாருங்க எல்லாமே பக்காவா திருப்பியாச்சு. இப்போ எவ்வளோ அழகா நீட்டா கிடைச்சிருக்குன்னு பாருங்க. சரிங்களா? அப்புறம் வந்து இது ஓரத்தில வந்து அப்படியே ஒரு நூல் அளவு விட்டு சுத்தியும் ஒரு தையல் அடிச்சிருங்க. சரிங்களா? பாருங்க நம்ம நம்ம சேனல்ல வந்து சுடிதார் கட்டிங் மட்டும் இல்லைங்க. ஜாக்கெட் கட்டிங்கு உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். பேண்ட் கட்டிங் சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். டைலரிங்கில வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட் வருதோ எல்லாமே கிளீனா நம்ம கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கேங்க. நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி நம்மள கேட்கலாம். அதே மாதிரி பேக் சைடு பாருங்க. பேக் சைடு வந்து லைனிங் பீஸ வந்து அப்படியே கீழ் பக்கம் ஓரத்தில வந்து தையல் அடிச்சிருங்க. அதே மாதிரி பாருங்க. அந்த சுடிதார் பீஸோட வச்சு சென்டரா ஒரு தையல் அடிச்சிருங்க. சென்டரா இந்த தையல் எதுக்குன்னா, ஒரு நெக் அளவுக்கு, அந்த அளவுக்கு அடிச்சிருங்க. ஏன்னா, நழுவாம இருக்கிறதுக்காக தான் இந்த தையல் அடிக்கிறோம். அப்புறம் வந்து சுத்தியும் ஒரு 1/4 இன்ச் விட்டு நம்ம ஃப்ரண்ட் பக்கம் அடிச்ச மாதிரியே 1/4 இன்ச் விட்டு நீங்க கரெக்ட்டா 3 பக்கமும் கிளீனா தையல் அடிச்சிருங்க. நம்ம லைனிங் வந்து நழுவாம இருக்கும் அப்பதான். பாருங்க 3 சைடு தையல் அடிச்சு விட்டுருங்க. பாருங்க அந்த 3 பக்கமும் கரெக்ட்டா சக்கா வெட்டி வச்சிருக்கு பாருங்க. அந்த லைனிங் பீஸும், மெயின் பீஸும் அந்த சக்காவுக்கு நேரா வர்ற மாதிரி வச்சுக்கங்க. ஒரு நூல் கூட அந்த பக்கம், இந்த பக்கம் டிஃபரன்ஸ் வரக்கூடாது. டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா, நாம வந்து சுடிதார் போடும்போது நீட்டா இருக்காது. பார்த்தீங்களா? நீட்டா 3 பக்கமும் அடிச்சிருங்க. இப்போ வந்து இந்த பேக் சைட் டிசைன் பாருங்களா? மேல் பக்கம் ரவுண்டாவும், கீழ் பக்கம் ஆர்க் ஷேப் இருக்குங்க. பாருங்க. இத வந்து சென்டரா மார்க் பண்ணிருங்க. சென்டரா மார்க் பண்ணிவிட்டு, கரெக்ட்டா சென்டரா வச்சு, அப்படியே சென்டரா ஒரு தையல் அடிங்க. சரிங்களா? சென்டரா தையல் எதுக்காக அடிக்கிறதுன்னா, இந்த தையல் அடிச்சா தான் நழுவாம இருக்குங்க. அவ்வளோதாங்க. பாருங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு அடிச்ச மாதிரியே ஒரு பொடி தையலு. சரிங்களா? ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே சுத்தியா அடிச்சுட்டு வாங்க. பாருங்க, அந்த ஆர்ட் ஷேப் எப்படி இருக்கோ, அதே மாதிரி அந்த ஓரத்தில பொடி தையல் அடிச்சுட்டு வாங்க. சரிங்களா? நீங்க வந்து தள்ளி விடாம பொறுமையா பார்த்தான்னா, நீங்களும் இதே மாதிரி தச்சு சூப்பரா நாம டைலர் ஆயிரலாங்க. பாருங்க. இப்ப வந்து அந்த ஷேப் வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டு அப்படியே கட் பண்ணிருங்க. சரிங்களா? அந்த ஓரத்தில வந்து ஒரு சக்கா அப்படியே வெட்டுங்க. அப்பதான் கிளீனா திரும்பும். பாருங்க இந்த ஆர்க் ஷேப்பையும் அப்படியே ஒரு 1/4 இன்ச் விட்டு அப்படியே கட் பண்ணுங்க. பாருங்க சுத்தியும் ஒரு கட் பண்ணி விடுங்க. அப்பதான் அழகா திரும்பும். சுருக்கம் இல்லாம கிளீனா திரும்புங்க. பாருங்க மக்களே, நம்ம டைலரிங் தொழில்ல வந்து எதுவுமே நாம வந்து முடியாது என்று சொல்லக்கூடாது மக்களே. யாரு எந்த டிசைன் வந்து வந்து இந்த மாதிரி டிசைன் அடிச்சு குடுக்கணும்னு கேட்குறாங்களோ, அதே மாதிரி அடிச்சு குடுக்க முடியும் நம்மளால. அதனால நீங்க எதையுமே முடியாதுன்னு சொல்லாம, அவங்களுக்கு விருப்பத்துக்கு போல எந்த டிசைன் கேட்டாலும்
நம்ம அடித்து கொடுக்கலாம். நீங்கள் தைரியமாக அந்த துணியை நீங்கள் வாங்கி பக்காவாக நீங்கள் வந்து டிசைன் கட் பண்ணி அடிச்சிடலாம். அதனால் யாருக்கிட்டேயும் முடியாதுன்ற வார்த்தையை சொல்லாதீங்க. சரிங்களா? அப்புறம் பாருங்க, ஒரு 1 இன்ச் அளவுக்கு கிராஸ் கட்டிங் வெட்டுங்க. சரிங்களா? 1 இன்ச் அளவுக்கு கிராஸ் கட்டிங் வெட்டி, இது வந்து ஃப்ரண்ட் சைடு நெக் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃப்ரண்ட் சைடு நெக்கில் வந்து இதை வச்சு அடிக்க போகிறோம். ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச் தையல் போடுங்க. பாருங்கள், ஃப்ரண்ட் பக்கத்தில் பாருங்கள் 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே ஓரத்தில் தையல் அடிங்க. அந்த டிசைன் வந்து அளவுகள் எல்லாம் கரெக்டாக வைக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு க்ளீனாக சுற்றியும் இந்த ஓரத்தில் தையல் அடிங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அடிங்க. ஃப்ரண்ட் சைடு நெக்கில் அடிச்சிருங்க. அடித்து அப்படியே அதை திருப்பி வச்சு உள்பக்கம் தள்ளி விட்டு பாருங்கள், ஓரத்தில் அப்படியே அடித்து விட்டுருங்க. பாருங்கள், மெலிசாக வர்ற மாதிரி அடிங்க. ஓரத்தில் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பாருங்கள், இப்போ ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் வந்து உள்பக்கமும் வெளிப்பக்கமும் பிசுறு வராமல் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி வச்சுருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இந்த கேன்வஸும் ஒரே மாதிரி வர்ற மாதிரியும், லைனிங் துணியும் ஒரே மாதிரி வர்ற மாதிரியும் வச்சுருங்க. வச்சு பாருங்கள், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே தையல் அடிங்க. உள்ளே வெளியே கரெக்டாக பார்த்துக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி ஷோல்டரில் இந்த சைடும் இப்போ அடிங்க. பாருங்கள், அப்படியே திருப்பி பாருங்கள். உள்பக்கமும் வெளிப்பக்கமும் பிசுறு இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி தாங்க இந்த சைடும் பாருங்கள். அப்படியே கரெக்டாக அந்த ஜாயிண்ட் ரெண்டும் கரெக்டாக வர்ற மாதிரி திருப்பி வச்சு பாருங்கள், அப்படியே தையல் அடிங்க. அப்போ வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் பிசுறு வராது. அவ்வளோதாங்க. ஷோல்டர் ஜாயிண்ட் எப்படி ஜாயிண்ட்டு வந்துருச்சு பாருங்கள். மேல் பக்கம் ஒரு பொடி தையல் போடுங்க. ஒரு நூல் அளவுக்கு சுற்றியும் தையல் போட்டுருங்க. சரிங்களா? பாருங்கள், எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் வருதுன்னு பாருங்கள். பாருங்கள், அவ்வளோதாங்க. அடுத்தது வந்து நம்ம கை ஜாயின் பண்ணலாங்க. சரிங்களா? இப்போது இந்த சுடிதாரில் நம்ம 1/4 இன்ச்சு தள்ளி விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் சுற்றியும் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பாருங்கள், கைக்கு வந்து சென்டராக ஒரு பார்டர் கொடுக்க போகிறோங்க. சரிங்களா? பாருங்கள், அதே மாதிரி சென்டராக ஒரு பார்டர் கொடுக்க போகிறோம். கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரியே 1 இன்ச் அளவுக்கு பார்டர் கேட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க. 2 கைக்கும் நாம் பார்டர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து கை ஜாயின் பண்ணும்போது நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு கரெக்டாக பார்த்துக்குங்க. குடச்சி வெட்டியிருக்கிறது ஃப்ரண்ட் பாகம். பாருங்கள், ஒரு நூல் கூட சின்னது பெருசாகாமல் க்ளீனாக ஜாயிண்ட் வரும். பாருங்கள், சென்டர் வந்து சக்கா வெட்டியிருக்கு. அந்த ஷோல்டரில் சென்டராக ஜாயின் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. 2 சக்காவும் கரெக்டாக ஜாயின் ஆகணும்.
அதே மாதிரி 2 சைடும் கையை ஜாயின் பண்ணிடுங்க. கரெக்டாக 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே அடிச்சிட்டு வாங்க. பாருங்கள், ஒரு நூல் கூட சின்னது பெருசாகாது, கரெக்டாக ஜாயின் ஆகும். நம்ம வந்து கட்டிங் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஃபினிஷிங் வரும். அதனால் நீட்டாக கட் பண்ணுங்கள். இதோடைய கட்டிங் வீடியோ வந்து நம்ம லிங்கில் போய் பாருங்கள், கட்டிங் வீடியோ இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணிடலாம். சைடு ஜாயின் பண்ணும்போது பாருங்கள், இந்த கை ஜாயிண்ட் பாருங்கள், இந்த ஒரே சக்கா வந்து ஒரே இடத்துல வர்ற மாதிரி சக்காவை வச்சு ஜாயின் பண்ணுங்கள். பாருங்கள், 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே அடிச்சிட்டு வாங்க. கீழ்ப்பக்கம் வரும்போது 1 இன்ச் அளவுக்கு அடிக்கணும். கீழ்ப்பக்கம் பாருங்கள், 1 இன்ச் அளவுக்கு அடிக்கணும். 2 சைடும் அடித்து முடிச்சிருங்க. இதுக்கு மட்டும் டபுள் தையல் போடுங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து அடிங்க. பாருங்கள், இங்கே நம்ம கட் கொடுக்குறோம் இல்லைங்களா, 1 இன்ச் அளவுக்கு அந்த நம்ம ஜாயின் பண்ணதுக்கும் மேல் பக்கம் 1 இன்ச் அளவுக்கு அடிச்சிட்டு வாங்க. அப்போ தான் அங்கே நீட் ஃபினிஷிங் வரும். பாருங்கள், 2 சைடு மடித்து அடிச்சிருங்க. மக்களே, டைலரிங் தொழிலில் நீங்கள் என்னென்ன பழகுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள் மக்களே, நம்ம வீட்டில் மிஷின் வாங்கி வச்சு சும்மா இருக்குங்க, நான் இன்னும் தைச்சி பழகலை அப்படின்னு நீங்கள் நினச்சானா நம்ம என்எஸ்ஆர் டைலர் சேனலில் போய் பாருங்கள். வீட்டில் மிஷின் வாங்கி வச்ச நாள்லேருந்து அது எப்படி நூல் கோத்தணும், எப்படி ஆயில் விடணும், எப்படி வந்து டிச்சிங் நம்ம ஆரம்பிக்கணும், எப்படி அந்த ஃபெட்டில் வந்து ஆட்டி பழகணும், எல்லாமே உங்களுக்கு வந்து நிதானமாக ஒவ்வொன்றா க்ளீனாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், சுற்றியும் க்ளீனாக அந்த 1/2 இன்ச் அளவுக்கு நாம் மடித்து அடிச்சிடலாம். அப்போ தான் க்ளீனாக நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். கீழ்ப்பக்கம் மாத்திரம் டபுள் தையல் அடிங்க. அந்த ஓரத்தில் ஒரு நூல் அளவுக்கு டபுள் தையல் அடிங்க. அப்போ தான் அதோடைய அழகு கிடைக்கும். பாருங்கள், சுற்றியும் ஓரத்தில் டபுள் தையல் அடிச்சிருங்க. எவ்வளோ அழகாக நீட்டாக ஃபினிஷிங் வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் மக்களே, நம்ம சேனலை வந்து நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்து லட்சக்கணக்கானோர் பார்த்துருக்கீங்க. எல்லாருக்கும் இதன் மூலிமா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் இன்னும் நம்ம சேனலில் பார்த்து நானும் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்க போகிறேன். நீங்களும் நிறைய பழகலாம். பாருங்கள், இந்த பின்னாடி சைடு வந்து ஒரு 2 ஊக்கு போடுற மாதிரி இப்போது நம்ம அங்கே ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், 2 ஊக்கு போட்டால் தான் அது வந்து க்ளீனாக பேக் சைடு வந்து அந்த லுக்கு கிடைக்கும். பாருங்கள், ஊக்கு போடுற மாதிரி நம்ம ஒரு சதுரமாக தைச்சி பாருங்கள் அங்கே ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. நம்ம பேக் சைடு வந்து 2 ஊக்கு க்ளீனாக நம்ம போட்டுடலாங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் வந்திருக்குன்னு பாருங்கள்.
பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். மக்களே, நம்ம வீடியோவை வந்து இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. ஓகே மக்களே, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமுத்திடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே மக்களே, உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக செலவழித்தமைக்காக ரொம்ப நன்றி மக்களே. நன்றி நன்றி நன்றி. அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி மக்களே.